வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24 வாசிப்போம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவி தேவன் யாரு? தேவனே சொல்லி தருகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆவி அது பரலோகத்துக்கு சாவி. ஆவி இல்லாவிட்டால் சாவியை தொலைச்ச பாவி. ஆகவே பேதுருவிடத்தில் இயேசு சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தை நீ எது கட்டுகிறது? நீ பூலோகத்தில் எது கட்டுகிறாயோ எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ எது கட்ட அவிழ்ப்பாயோ பூலோகத்திலே நீ எது கட்டு அவிழ்ப்பாயோ எதுவோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். ஆகவே பரலோகத்தின் திறவுகோல். ஆகவேதான் ஆவி பரலோகத்துக்கு சாவி. ஆவி இல்லாவிட்டால் சாவியை தொலைச்ச பாவி. ஆகவே தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் என்ன எதை எப்படி செய்வார் என்று ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகவே ஆவி அதான் சாவி. ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவர். வாசி 1:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல். ஆகவேதான் ஆவி அவர் பரலோகத்துக்கு சாவி. ஆகவே இந்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படி வாசம் பண்ணுகிறார் என்றால், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 6:63வது வசனத்திலே, ஆவியோ உயிர்ப்பிக்கும், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆகவேதான் வேத வசனத்தை விசுவாசிக்கும் போது அது ஆவியா இருக்குது, ஜீவனா இருக்குது, வார்த்தையா இருக்குது, சக்தியா இருக்குது, புத்தியா இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை எப்படி தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 37:9வது வசனத்திலே, எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 37:9வது வசனத்திலே, அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுப்புத்திரனே நீ தீர்க்க உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ 4 காற்று திசையிலிருந்து 4 திசையிலிருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிர் அடைபடிக்கு இவர்கள் மேல் ஆமென். ஆகவே தான் தேவன் நம்மேல் ஊதுகிறார்.
ஆதாமுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதே போல தீர்க்கதரிசி மூலமாய் 4 திசையிலிருந்து காற்றை நோக்கி கொலையுண்ட இவர்கள் மேல் ஊது என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே பிரவேசித்து சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிரோடு எழுந்திருக்கும். ஆகவே தான் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியை விசுவாசிக்கும் போது மரணத்துக்கு ஏதுவான சரீரம் உயிரோடு எழுப்புகிறார். ஆமென்.